Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC எக்ஸாம்ல OMR ஷீட்டை ஃபில் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தோம் அப்படினா தெரிஞ்ச क्वेश्चनலயே வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா வந்து OMR ஷீட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்கு. அதில் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படினா அதுக்கு வந்து என்னென்ன மைனஸ் மார்க்லாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். ஓகே வாங்க. நம்ம முதல்ல காமனாக பண்ணக்கூடிய ஒரு 5 மிஸ்டேக்கை பார்த்துட்டு லாஸ்ட்டில் OMR சீட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் OMRல அந்த செக்ஷன் 1 பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அதை வந்து பார்க்கலாம். காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு 5-6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வரிசையாக மார்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 கொஸ்டின் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை. இப்போ அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ 7வதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு 7வதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸாம்பிளுக்கு டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாங்க. இப்போ வந்து கோடிங் ஷீட்டில் போய் மார்க் பண்ணும் போது அவங்க வந்து 7வதுக்கு மார்க் பண்ணாமல் 6வது வந்து விட்டுருப்பாங்க தெரியாமல். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படிங்கிறத கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஆன்சர் ஷீட்டை பார்க்கும் போது நிறைய பேருக்கு வந்து மறந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா காமனாக நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து அதை அங்கேயே நோட்டீஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு வந்து நம்பரை பார்க்காம அடுத்த கொஸ்டினுக்கு டி, அடுத்துக்கு ஏ, அடுத்துக்கு சி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் வந்து கன்யூஸாக தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒன்று தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் போடக்கூடிய கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக் ஆகும். இது நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினை நீங்கள் வந்து மார்க் பண்ணும் போதும் கொஸ்டின் நம்பரை பார்த்துட்டு 1க்கான ஆன்சர் சி தானா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் கோடிங் ஷீட்டில் 1க்கு சி, இதே மாதிரி 2, 3 எல்லா கொஸ்டினுக்கும் வந்து கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடிங் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது 2வதாக பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மிஸ்டேக் வந்து வரும். ஏன் அப்படின்னா நமக்கு கோடிங் ஷீட்டில் எக்ஸ்ட்ராவாக இ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து 5வதாக ஆன்சர் அன்னோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எல்லா கொஸ்டினுக்குமே அதே தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 5வது ஆப்ஷனை பார்க்கவே மாட்டோம். 4 ஆப்ஷன் தான் வந்து எல்லாருமே பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் இப்போ 4வது டி தான் ஆன்சர் அப்படின்னா நம்ம மைண்டில் டக்குன்னு என்ன தோணும் அப்படின்னா 5வது கொஸ்டினுக்கு கடைசி ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து கோடிங் ஷீட்டில் ஃபில் பண்ணும்போது நம்ம டிக்கு பதிலாக அதில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இ வந்து இருக்கும். ஸோ அப்போ கடைசி தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கை பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும் போதும் நீங்கள் வந்து ஈயை மேக்ஸிமம் வந்து எதுக்குமே வந்து மார்க் பண்ண வேண்டாம். ஏன்னா இ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் அன்னோன், ஆன்சர் தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஸ்டினே தப்பாக இருந்தாலும் இ போட்டவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ கொஸ்டினே தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் போட்டாலும் வந்து உங்களுக்கு மார்க் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கொஸ்டினே தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஏபிசிடி அந்த 4 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து போட போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது இப்போ டி வருது அப்படின்னா நம்ம கரெக்டாக டியில் தான் பண்ணுறோமா இல்லை வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் கடைசி ஆப்ஷனுக்கு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இதையும் வந்து கான்சியஸாக வந்து இருங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக நிறைய பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக். 3வது காமன் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசி டயத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது அப்படிங்கும் போது தான் 150 கொஸ்டினை வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்கும். அது ஈஸியாக இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க டைம் இல்லாமல் ரேண்டமாக ஏதோ ஒன்று வந்து மார்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் எப்படி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோடிங் ஷீட்டை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொதல் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோடிங் ஷீட்டை சேஃபாக வந்து அடியிலையோ இல்லை கொஸ்டின் பேப்பருக்கு கீழேயோ வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் கோடிங் ஷீட் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கோடிங் ஷீட்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே உங்களுக்கு தெரியாமல்
கொஞ்சம் டைமாக ஒரு 5 செகண்ட் 3 செகண்ட் இந்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது நிறைய டைம் வந்து போயிருக்கும். ஸோ வந்து கோடிங் ஷீட்டை ஃபில் பண்ணும் போது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 5 கொஸ்டினை கன்யூஸாக இல்லை அப்படின்னா வந்து ஒரு பேஜில் எத்தனை கொஸ்டின் இருக்கோ, இப்போ வந்து லாங்குவேஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே பேஜில் 4-5 கொஸ்டின்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து அந்த பேஜில் என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது, இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சோம்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வந்து 2 பக்கம் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன ஆன்சர், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடிங் ஷீட் எடுத்து வரிசையாக வந்து நீங்கள் எதுக்கு பார்த்தீங்களோ 17க்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், 18க்கு இது, 19க்கு இது, இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கன்யூஸாக வரிசையாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடிங் ஷீட்டை வந்து அடியிலேருந்து மேலே எடுத்து வச்சு ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கைப்பட்டு அழுக்காயிடக்கூடாது. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கையில் வந்து அதிகமாக வந்து வேர்க்கும். ஸோ வந்து வேர்வை பற்றக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்காக கீழே வச்சு மேலே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதிலே பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அந்த 2 பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்கள் மைண்டில் இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடிங் ஷீட் எடுத்து வரிசையாக நம்ம இந்த கொஸ்டினுக்கு இதை பார்த்தோம், இதுக்கு இதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அடுத்தது 4வது காமன் மிஸ்டேக். இது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டினில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டினில் வந்து ராம் அண்ட் ரஹீம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து பேப்பர் பென் எடுக்காமே வந்து டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6:7 அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்கள் ஏ ஆப்ஷனில் பார்க்கும்போதே 6:7ன்னு இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னு டக்குன்னு ஆன்சர் வந்துட்டு நம்ம உடனே மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஏ வந்து மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் கொஸ்டினை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியும், முதல்ல ராம் ரஹீம் அந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரஹீம் அண்ட் ராம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 6:7, நமக்கு வந்து மற்ற சிலையோ டிலேயோ பார்த்தோம் அப்படின்னா 7:6 அந்த மாதிரி வந்து மாற்றி வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் தெரியும் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நம்ம இதை வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதில் எதுவும் ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்கில் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து லட்சக்கணக்கில் வந்து எழுதுகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 0.5 மார்க் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃபில் வந்து கடைசியில் பிரச்சனையாகக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்க முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து எழுதுங்க. 5வது காமன் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், சிம்பிளான சம்மாக வந்து இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணும் போது வந்து ஆன்சர் வராது. ஆனால் ஆல்ரெடி அந்த சம்மை நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வரல அப்படின்னோடனே அந்த சம்முக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ வந்துடும், அது எப்படி நமக்கு வந்து வராமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. தொடர்ந்து அந்த சம்மையை நீங்கள் வந்து 5 நிமிஷம் 7 நிமிஷம் வேறு மெத்தடு வேறு ஃபார்முலா ஸோ எல்லா ஆங்கிளையும் போட்டு பார்த்து ஒரே சமுக்கு நீங்கள் வந்து 10 நிமிஷம் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்லாம் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஒரு கொஸ்டினை வந்து ஒரு தெரிஞ்ச 2 மெத்தடில் 3 மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னா அதை அங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்றதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ தெரியல அப்படின்னோடனே அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெக்காகி நின்றாதீங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா காமனாக நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். நீங்கள் இந்த 5 விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னாலே தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஈஸியாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரெஸ் ஆகாது, கரெக்டாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்த்து போயிட்டே இருப்பீங்க. இதில் பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக், டைம் மேனேஜ்மெண்ட் இதான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். நீங்கள் இந்த 5ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் அந்த ஓஎம்ஆரில் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த பயம் வந்து இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஹால்லையும் கொடுப்பாங்க.
அது என்ன அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ சிம்பிளாக வந்து பார்த்துடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கோடிங் ஷீட்டுக்கு சைடில் வந்து பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி கோடிங் ஷீட் வந்து இருக்கும். இன்னொரு சைடு ஸோ உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் அதிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வென்யூ, இந்த மாதிரி எல்லாமே அதிலே பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் வந்து இருக்கும். முதல்ல அது உங்கள் ஃபோட்டோ தானா, அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கோடிங் ஷீட்டை மாற்றி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக வந்து ஓவராலாக 2 மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் தப்பாக எழுதுறதுனால மைனஸ் மார்க் வந்து கிடையாது. ஆனால் கோடிங் ஷீட்டில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மைனஸ் மார்க் வந்து இருக்குது. அப்போ முதல்ல வந்து உங்கள் கோடிங் ஷீட் தானா அதை வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் டீட்டெயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிலே ஃபில் ஆகிருக்கும். ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில் எதுவுமே வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் இருக்குது, நீங்கள் வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ணணும், எங்கே சைன் போடணும், இன்விஜிலேட்டர் வந்து எங்கே சைன் போடணும், இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது கோடிங் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து புக்லெட் நம்பர். ஸோ உங்கள் கொஸ்டின் பேப்பர், உங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதை வந்து தப்பாக ஃபில் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து மைனஸ் மார்க் வந்து 5 மார்க் வந்து குறைச்சிருவாங்க இதை தப்பாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 200 கொஸ்டினுக்கும் ஏதோ ஒரு ஆன்சர் ஒன்றுக்கும் ஒரு 50 கொஸ்டினுக்கு ஏ போட்டிருக்கீங்க, 50க்கு பி போட்டிருக்கீங்க, ஒரு 50 கொஸ்டினுக்கு சி போட்டிருக்கீங்க, இன்னொரு 50க்கு பார்த்தோம் அப்படின்னா டி போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு எப்படியோ போட்டிருக்கலாம், இல்லை 37, 40. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த டோட்டலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடணும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏல வந்து மொத்தம் எத்தனை போட்டிருக்கீங்க, பியில் எத்தனை போட்டிருக்கீங்க. இப்போ வந்து ஏ நீங்கள் ஒரு 13 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா 0, 1, 3. ஸோ 0வை ஷேட் பண்ணிவிட்டு 1, 3 வந்து ஷேட் பண்ணணும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஏ எத்தனை போட்டிருக்கீங்க, பி எத்தனை போட்டிருக்கீங்க, சி எத்தனை போட்டிருக்கீங்க, டி எத்தனை போட்டிருக்கீங்க. ஸோ இ வந்து மேக்ஸிமம் யாருமே போட மாட்டீங்க. ஏன்னா இ போடுறதுனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ரேண்டமாக ஏபிசிடியில் ஒன்று போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஆக வந்து சான்ஸ் இருக்குது. டி போடுறதுனால எந்த ஒரு மார்க் வந்து கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இ போடுறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. இ ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆன்சர் தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து எதையுமே ஃபில் பண்ணாமல் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஷீட்டை ஃபில் பண்ணாமல் வரும்போது அதனால ஒரு சில முறைகேடெலாம் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் புதுசாக இ அப்படிங்கிற ஒன்று வந்து வச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இ அப்படிங்கிறத வந்து எதுவுமே ஃபில் பண்ணல அப்படின்னா இ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு தான் போயிருக்கீங்க. அப்போ அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து மார்க் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னாலும். இப்போ இயில் நீங்கள் வந்து எதையுமே மார்க் பண்ணல அப்படின்னா இ அப்படிங்கிற இடத்துல 3 0 போட்டுட்டு அந்த 0 வந்து ஷேட் பண்ணிடுங்க. இந்த ஏ எத்தனை போட்டேன், பி எத்தனை போட்டேன், இதுலேயும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, அந்த டோட்டலில் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்காக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ஓஎம்ஆர் சீட்டில் செக்ஷன் 4, செக்ஷன் 5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 5 வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரெசண்ட்டு, ஆப்சண்ட்டு. இதை பார்த்தோம் அப்படின்னா இன்விஜிலேட்டர் அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 4ல் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ, டோட்டல் நம்பர் ஆஃப் பி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இன்விஜிலேட்டரும் செக் பண்ணி அந்த செக்ஷன் 4ல் வந்து அவங்க வந்து குறிப்பாங்க. ஸோ அந்த செக்ஷன் 4, செக்ஷன் 5 அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்விஜிலேட்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து போட்டிருக்கும் ப்ராக்கெட்டில் இன்விஜிலேட்டர் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எங்கெல்லாம் ஃபில் பண்ணுமோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா தேர்வர்கள் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலையும் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட கை ரேகை, தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். ஸோ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 200 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் அதான் வந்து கேட்டிருப்பாங்க.
ஸோ இதை வைக்கல அப்படின்னா இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் மார்க்கில் 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் சீட் அதில் வந்து அந்த பார்ட் 1 தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கக்கூடிய அந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயுமே சைன் போடுற மாதிரி வந்து இருக்காது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட சைனோ உங்கள் நேமோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சிம்பிள் வைக்கிற மாதிரி இல்லை ஒரு குறியீடு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே வந்து அந்த ஷீட்டில் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் வந்து இருக்கணும். அப்போ உங்களுக்கு இப்போ ஓவராலாக வந்து புரிஞ்சிருக்கும் எங்கெங்கே இதெல்லாம் வந்து இருக்கும், எதுக்கெல்லாம் வந்து மைனஸ் மார்க்கு, நம்ம எங்கெல்லாம் வந்து அதிக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சுருப்பீங்க. எக்ஸாம் எல்லாருமே வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.